அமைச்சரவையுடைய தீர்மானங்கள் தொடர்பாக விஜித ஹேரத் அவர்கள் கொழும்பிலே ஊடகங்களை சந்தித்து விளக்கமளிக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் எழுப்பின கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது வந்து தங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திலே சமஷ்டி ஆட்சி முறைமை தொடர்பாக பேசுவதற்கோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ எந்த விதமான இணக்கம் கிடையாது என்றும் அதை அவர்கள் முன்னெடுக்கப் போவதில்லை என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். அதே போன்று ஐநா மனித பேரவையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் தாங்கள் ஒருபோதிலும் அங்கீகரிக்கப் போவதில்லை, ஏற்கப் போவதில்லை, அதை நடைமுறைப்படுத்துவதையும் தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்ற துணியிலே அவர் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இப்போ இந்த கருத்துகள் ஒரு தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த சூழலிலே தேசிய மக்கள் சக்தி வடகிழக்கிலே ஏதோ ஒரு வகையில் வந்து கால் வைக்க விரும்புகின்ற ஒரு நிலையிலேயும் அவர்கள் துணிஞ்சு இந்த கருத்துக்களை இந்த நேரத்தில் வந்து பதிவு செய்கிறதுக்கான காரணம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தாங்கள் ஏற்கனவே அறிவித்த 2015 ஆரம்பிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கை 2017 செப்டம்பர் மாதம் வெளிவந்திருந்த நிலையிலே அதை மையப்படுத்தி தாங்கள் இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்ற புதிய அரசியலமைப்புக்குரிய செயல்பாடுகளை முன்னெடுக்க போவதாக வந்து அறிவித்த இடத்துல அது திட்டவட்டமாக ஒரு ஒற்றையாட்சி முறைமை என்ற அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கிற இடத்துல அதுக்கு ஆதரவு தருவதற்கு அண்டைக்கு பாராளுமன்றத்தில் இருந்த 18 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 16 பேர் முழுமையாக வந்து ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த சமஷ்டி என்ற விடயத்துக்கு அவர்கள் போக தேவையில்லை, அதை பற்றி பெரிய அளவில் வந்து அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அந்த மாற்றம் என்றது வந்து ஒரு போலியான மாற்றம், முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியல் இந்த வகையில் வந்து இதுக்கு முதல் ஆட்சி செய்த தரப்புகள் தங்களுடைய அரசியல் நலங்களை அடைவதற்காக வந்து அரசியல் நியமனங்களை செய்தார்களோ ஜேவிபியும் வந்து அதே வகையில் வந்து செய்கிறார்கள். ஜேவிபி அதை எப்படி தெற்கில் இருக்கக்கூடிய இல்லாட்டி உலகத்துக்கு காட்ட பார்க்குதுண்டா வந்து இதுவரைக்கும் அரசியல் நியமனங்களில் கூடுதலாக ஆக்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்த சூழலில் அந்த தரப்புகளை புறக்கணித்து ஒரு புது தரப்புகள் கொண்டு வர ஏதோ அவர்கள் நடுநிலைமை அவர்களுக்கும் அரசியல் தங்களுடைய அரசியல் தரப்புக்கும் இடையில தொடர்பு இல்லை என்ற மாதிரி காட்டிக்கொள்ள பார்க்கிறார்களே தவிர அப்படியே இல்லை, நிலைமையில் அப்படியே இல்லை. கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் கூட்டமைப்புடைய ஆதிக்கத்துக்குள் தெரிவு செய்யப்படுகின்ற நபர்கள் வந்து கிட்டத்தட்ட பெரும்பான்மை அவர்களுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்தவே என்று சொல்லி அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் நீதிமன்றங்களில் உதாரணத்துக்கு வந்து நீதிமன்றங்களில் வந்து அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து சொல்லப்பட்டிருந்தது. என்றால் நீதித்துறையில் வந்து உயர்மட்ட பதவிகள் எல்லாம் தீர்மானிக்கப்படுற அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் அந்த கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலில் கூட்டமைப்புக்கு வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. அங்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அந்த நீதிவான்களுக்கு முன்னால் வந்து ஆஜராகுவதுன்றது மறுமுகமாக வந்து ஒரு பலத்த அழுத்தத்தை வந்து நீதி அரசர்கள் மேலே இருக்கும் சார்பாக நடந்து கொள்வதற்கு இருக்கும் அந்த சட்டத்தரணிகளுக்கு சார்பாக நடந்து கொள்வதற்கு இருக்கும் என்ற அளவுக்கு வந்து பலத்த விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் இருந்தது. ஆகவே இன்றைக்கு ஏதோ புதுசாக வந்து தங்களுக்கு இந்த அமைச்சர் பதவிகள் வேணும் என்று சொல்றது வந்து நான் நினைக்கிறேன் முற்றிலும் ஒரு தவறான கருத்து. அவர்களுக்கு அமைச்சர் பதவியிலே உத்தியோகபூர்வமாக இருக்கிற நிலைமைக்கும் கூட பலமான நிலையிலே கடந்த 15 வருஷத்தில் வந்து இருந்த இடத்திலேயும் வந்து அவர்கள் எதுவுமே செய்யாமல் மாறாக மக்கள் வழங்கின ஆணைக்கு நேர்மாறாக நடந்து கொண்ட
காரணத்தினால தான் இன்றைக்கு வந்து அவர்கள் முகக்குப்புறவாக வந்து உழ வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிலேயும் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்தும் வந்து அவர்கள் இந்த அமைச்சு பதவிகள் ஏதோ எடுக்காமல் இருந்ததாலே தான் மக்கள் இந்த நிலையிலே இருப்பதாக வந்து கூறுவது ஒரு பொருத்தமற்ற கருத்து. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு இறுதி கட்டத்தில் வந்து அவர்கள் இப்படியாவது வந்து ஏதோ ஒரு சாட்டுப்போக்கு கருத்துக்களை வந்து தெரிவித்து இந்த தேர்தலை கடக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்ற மட்டும்தான் நாங்கள் சொல்லலாம். பொதுமக்கள் வந்து இந்த கருத்துகளுக்கு ஒருபோதிலும் விழப்போவதில்லை. இந்த தரப்பு எந்த வகையில வந்து அரசியலை ஒரு பூச்சியத்துக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை பூச்சியத்துக்கு இறக்கி இருக்கிறன்றது வந்து நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலுடைய முடிவுகள் ஊடாக வந்து மிக தெளிவாக வந்து நிலைநாட்டப்படும். மக்கள் வந்து அபிவிருத்தியை விரும்புகிறது வந்து முற்றிலும் நியாயம். ஏனென்றால் வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து நம்முடைய மக்களுடைய பொருளாதாரம் வந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கையாக நடந்த ஒரு விஷயம் இல்லை, இது வந்து செயற்கையாக வந்து திட்டமிட்டு அளிக்கப்பட்டது. போரால், சுனாமியால், பேருந்து கொரோனா காலத்திலே வந்து முழுமையாக வந்து வடகிழக்கு வந்து புறக்கணிக்கப்பட்ட நிலையில் போருக்கு பிறகு நாங்கள் முழுக்க அழிஞ்சு போயிருந்த இடத்துல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு நிற்கிற தெற்கோட வந்து போட்டி போட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்க வந்து நாங்கள் தலை தூக்க முடியாத அளவுக்கு வந்து நிலைமையில் இருக்குது. ஆகவே மக்களுக்கு ஒரு சாதாரண சலுகை கொடுக்குறதே வந்து ஒரு பெரிய அபிவிருத்தியாக தான் நம்ம பார்க்குற நிலையில தான் இருக்கிறோம். ஆகவே மக்கள் அதை எதிர்பார்க்குறதுல வந்து எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் நான் எங்களுடைய மக்களிடம் வந்து நான் ஒன்றை சுட்டி காட்ட விரும்புகிறேன். நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் இதை பற்றி. ஒரு ஆயுத போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து அரசுக்கு வந்து அந்த போராட்டத்தை வந்து தோக்கடிக்கிறதுக்கு ஒரு தேவை கட்டாயம் இருந்திருக்கு. அந்த போராட்டத்தை, உரிமை சார்ந்த போராட்டத்தை வந்து தோக்கடிக்கிறதாக இருந்தால் ஒரு சலுகைக்காகவும் அபிவிருத்திக்காகவும் ஒரு மாற்று வழியை காட்டுவதன் ஊடாக மட்டும்தான் அதை தோக்கடிக்கலாம். ஓமோ இல்லையோ? அப்போ ஒரு போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் வந்து நீங்கள் உரிமைகளை விட்டு போட்டு வந்து அபிவிருத்திக்காகவும் சலுகைக்காகவும் தங்களோட வேரங்கள் என்று காட்டி தங்களுக்கு வந்து அந்த என்ன எடுபடியலாக இருக்கக்கூடிய அந்த டக்ளஸ் தேவானந்த போன்ற தரப்புகளை வச்சு கொண்டு வந்து இது ஒன்று செய்து காட்டிருக்கலாமே போர்க்காலத்தில். ஏன் நீங்கள் இயக்கத்துக்கு பின்னால் போறீர்கள்? ஏன் நீங்கள் தேவையில்லாமல் வந்து உயிர் கொடுக்குறீங்க? ஏன் கை காலம் இல்லாமல் இழக்கிறீர்கள்? இதை பாருங்க, எங்கடையால் ஊடாக வந்து நாங்கள் அள்ளி கொடுக்குறோம். டக்ளஸ் தேவானந்தன் யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அமைச்சர் பதவியில் எடுத்தது தானே. டக்ளஸ்ன்ற பேரே எங்கிற மக்களுக்கு தெரியும், அமைச்சர் மட்டும்தானே தெரியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஊடாக வந்து இந்த ஸ்ரீலங்கா அரசு வந்து இந்த போராட்டத்தை தோற்கடிக்கிறதுக்கு மக்களை வந்து அந்த போராட்டத்திலிருந்து அந்நியப்படுத்தி போராட்டத்திலிருந்து வெளியில் எடுத்து தங்கட பக்கம் கொண்டு வரதுக்கு செய்திருக்கலாமே. ஒரு போர், ஒரு ஆயுத போராட்டத்தை, உரிமை போராட்டத்தை தோற்கடிக்க வேணும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை உண்டு ஸ்ரீலங்கா அரசுக்கு இருந்த கால பகுதியிலே வந்து செய்யாமல் இருக்கிற நேரத்திலே இன்றைக்கு பொருளாதாரம் அழிஞ்சு போய் ஒரு வங்குரோத்து நிலைமையில இருக்கிற இடத்துல வந்து வடகிழக்கில் வந்து வாழுகின்ற நம்முடைய மக்களுக்கு வந்து அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுப்பார்கள் வந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, சரி நாங்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லுவோம், போர்க்காலத்தில் வந்து அபிவிருத்தி பெருசாக செய்யலாம், செய்தாலும் வந்து போரால் வந்து அதை திரும்ப வந்து அழிக்கப்படும் என்ற ஒரு சந்தேகம் இருந்ததால் வந்து அதை செய்யலை. 15 வருஷம் அதுக்கு பிறகு இந்த 15 வருஷத்தில் வந்து செய்திருக்கலாமே. அவர்களுக்கு தமிழ் அமைச்சர்மார் இருந்தவை வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு. ஏன் அது நடக்கல? அது நடக்காமல் இருக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கலாம், இனவாதம். அப்ப அந்த இனவாதம் மற்றது முஸ்லிம் மக்களை பாருங்க. முஸ்லிம் மக்கள் வந்து இந்த தமிழ் பேசும் மக்களை கூறு போடுவதற்கு வந்து அரசு முஸ்லிம் மக்களை வந்து தமிழ் மக்களிடமிருந்து பிரித்து பார்த்து முஸ்லிம் தலைவர்களும் வந்து அரசு பக்கம்தான் இருந்தார். தமிழ் மக்களுக்கு வந்து முஸ்லிம் தலைவர்களோடும் அரசியல் தரப்புகளோடும் இருக்கிற ஆதங்கம் என்னென்றால் வந்து நாங்கள் போராட வந்து தமிழ் பேசும் முஸ்லிம் சகோதரர்கள் வந்து எங்களோட உண்டாக இருக்கே இல்லை. நாங்கள் உண்டாக வந்து போராடி இருக்கலாம்.
ஆக குறைஞ்சது வந்து அதை போராடி இருக்காவிட்டாலும் வந்து எங்களுடைய பக்கத்தை நியாயத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று நாங்கள் ஆதங்கப்படுறோம். அந்தளவு தூரத்துக்கு சிங்கள அரசை அவை எந்த விதத்திலையும் வந்து பலவீனப்படுத்தவில்லை. ஆனால் போர் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் அந்த முஸ்லிம் மக்களை தானே குறி வைக்கிறோம். இன்றைக்கு தெற்கில் பாருங்க, ஒரு டாக்டர் இருக்கிறார், அவரை சித்திரவதை பண்ணவர், பொய் குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவர் இது செய்தார் அது செய்தார், பயங்கரவாதத்தில் ஈடுபட்டார், சிங்கள மக்களை வந்து திட்டமிட்டு வந்து அழிக்கிறார் என்று சொல்லி அந்த ஒரு முஸ்லீம் டாக்டரை வந்து பட்டு கேவலமாக வந்து நடத்தி 5 வருஷம் அவரோட வாழ்க்கையை வந்து அழிச்சதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு அவர் எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன காரணம்? இனவாதம். தங்களை தவிர வேறு எவரும் வந்து வளரக்கூடாது. இன்றைக்கு முஸ்லிம் மக்களை வந்து குறிவைக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த போர் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து முஸ்லிம் மக்கள் கணிசமாக வந்து முன்னேறி இருக்கிறோம். பொருளாதாரத்தில் வந்து கணிசமான ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம். அதுக்கு தாங்க முடியாமல் இன்றைக்கு அவர்கள் வந்து குறிவைக்கப்படுகின்றனர். அப்ப இந்த யதார்த்தத்தை வந்து நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சமஷ்டியை கோருவதற்கான காரணம் சிங்கள மக்களோட வந்து நாங்கள் முரண்பட்டு அவங்கள எதிரியா பார்க்கறதுக்காக இல்லை. ஆனால் சிங்கள மக்களோட வந்து நாங்கள் ஒரு நல்லுறவு கட்டுவதற்கு இந்த இனவாதம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்ப தமிழ் பிரதேசத்துல வந்து நாங்கள் எங்களையே பார்த்து கொள்ளக்கூடிய, நாங்களே எங்களுடைய கிரமங்களை வந்து நாங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உண்டு, ஒரு சமஷ்டி கட்டமைப்பு ஊடாக வந்து நாங்கள் பெறுகின்ற இடத்திலே தான் தேவையில்லாத இந்த போட்டித்தன்மை வந்து சிங்கள மக்களோட ஒரு முரண்பாடும் எங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களும் வந்து வளராமல் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த யதார்த்தத்தை நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அபிவிருத்தி சலுகைகள் என்ற விடயம் ஒரு நாளும் வந்து எங்களுக்கு வழங்கப்படாது. அது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வழங்கப்பட போவதில்லை. இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரம் முழுக்க ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற இடத்திலே சனத்தொகைந்த 75% மக்கள் வந்து சிங்கள பௌத்தர்களாக இருக்கிற இடத்துல ஆட்சி அதிகாரம் முழுக்க வந்து அவர்களுடைய கையில குவிஞ்சிருக்கிற, ஒட்டையாட்சியில வந்து அவருடைய கையில குவிஞ்சிருக்கிற இடத்துல அவர்கள் தங்களுடைய மக்களுடைய நலன்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்க போயினோம். தங்களுடைய மக்களுடைய நலன்களை பற்றி சிந்திச்சு இருக்கிற கொஞ்ச காசை வந்து தங்களோட மக்களுடைய நலன்களுக்காக மட்டும் பயன்படுத்த போயினமே தவிர இங்கே வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அது எங்களுடைய அனுபவம். அமெரிக்காவை பொறுத்தவரையில் வந்து இலங்கை தொடர்பாக வேண்டிய பூகோள நலங்கள் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அது தொடரும். இலங்கையை பொறுத்தவரையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும், ரஷ்யாண்ட விஷயத்தில் வந்து அவர் மற்ற ஜனாதிபதிகளுக்கும் விட ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒத்து போகிற ஒரு தன்மை உண்டு. அவருடைய முதலாவது ஜனாதிபதி ஆகி அவருடைய முதலாவது டேர்மில் வந்து அவர் காட்டினார். ஆனால் சைனா தொடர்பாக வந்து அவருக்கு இருந்த அணுகுமுறையும் அதுக்கு பிறகு ஜோ பைடன் ஜனாதிபதி உடைய அணுகுமுறையும் அதுக்கு முதல் இருந்த ஒபாமாவுடைய அணுகுமுறைக்கும் இடையில எந்த விதமான வித்தியாசமும் இருக்கவில்லை. இலங்கையில வந்து ரஷ்யாவுடைய ஆதிக்கமானது மிகவும் குறைவு. சீனாவுடைய வருகைத்தான் கூடுதலாக வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு தங்களுடைய கவனத்தை ஈர்க்கும். அதில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு.